திருச்சியில் நாக்கை வெட்டி டாட்டூ போட்ட விவகாரம் தொடர்பாக சிறையில் உள்ள ஹரிஹரனிடம் விசாரணை மேற்கொள்ள மருத்துவ குழுவினர் கண்காணிப்பாளர்களிடம் அனுமதி கோரியிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், ஹரிஹரன் 2 நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் தற்போது எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொள்ள கண்காணிப்பாளர்களிடம் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது? தகவல்கள். திருச்சியை சேர்ந்த டாட்டூ கடை வைத்திருக்கக்கூடிய ஹரிஹரன் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மும்பை சென்று அவருடைய நுனிநாக்கை துண்டித்து அதில் டாட்டூ வரைந்துள்ளார். அதே போல அவருடைய கண்ணிலும் நிறத்தை மாற்றும் வகையில ஒரு டாட்டூ வரைந்து வந்துள்ளார். அவர் செய்த அதே செய்முறையை அவருடைய நண்பர் ஜெயராமனுக்கு என்பவருக்கு கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி செய்துள்ளார். இது தொடர்பான வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்ததன் அடிப்படையில அது குறித்து விசாரணை செய்த போலீசார் 2 தினங்களுக்கு முன்பு ஹரிஹரனையும் அவருடைய நண்பர் ஜெயராமனையும் கைது செய்தனர். போலீசார் அவர்களுக்கு நடத்தப்பட்ட விசாரணையில எந்தவித அனுமதியும் இன்றி இந்த டாட்டூ கடை வைத்திருந்ததும், அதே போல இந்த செய்முறையை உரிய அனுமதியின்றி எந்த ஒரு மருத்துவ ஆலோசனையும் இன்றி அவராக செய்ததும் தெரிய வந்தது. ஒரு தமிழகத்தை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த விவகாரம் தொடர்பாக ஹரிஹரனிடம் விசாரணை மேற்கொள்ளவும், மேலும் இது போன்று வேறு யாராலும் செய்கிறார்களா என்பது குறித்து தொடர் விசாரணை செய்யவும் மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு நாளை விசாரணை தொடங்க உள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கு. முதற்கட்டமாக ஹரிஹரன் தற்பொழுது சிறையில் உள்ள நிலையில சிறைக்குள் சென்று அவரிடம் விசாரணை செய்ய அந்த மருத்துவ குழு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக சிறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரப்பட்டிருக்கு. அவர் நாளை அனுமதி கொடுத்த பின்பு அவர்கள் மருத்துவ குழு சிறைக்கு சென்று ஹரிஹரனிடம் விசாரணை மேற்கொள்வாங்க. குறிப்பா அவரிடம் இந்த செய்முறையை எப்படி கற்றுக்கொண்டாரு, அதே போல அவருக்கான உபகரணங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்பது போலையான விசாரணையும், மேலும் யாரும் பின்புலம் அவருக்கு இருக்கிறாங்களா, யாரும் வேறு யாரும் கண்காணிப்புல அவர் இந்த இந்த செய்முறையை செய்தாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. ஏற்கனவே அவர் போலீசாரிடம் தெரிவித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த அவர் பயன்படுத்திய அந்த மருத்துவ உபகரணங்கள் அவர் ஆன்லைன்லயே வாங்கியிருக்காரு. அதே போல அவர் மயக்க ஊசி பயன்படுத்தவில்லை. ஒரு வழி தெரியாமல் இருக்க ஒரு விதமான ஒரு ஜெல்லை நாக்கில தடவி அந்த ஜெல்லை பயன்படுத்தியிருக்காரு. அது வழி தெரியாமல் இருப்பதற்காக அந்த ஜெல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவையெல்லாம் அவர் மும்பையில கற்றுக்கொண்டதா போலீசார் விசாரணையில தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில தான் இப்ப மருத்துவ குழு விசாரணை மேற்கொள்ளும் போது அது குறித்த அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் அடிப்படையில தொடர்ந்து அவர்களிடம் சில கேள்விகளை அவர்கள் முன்வைக்க இருக்காங்க. அவர் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில வேறு யாராவது திருச்சியில இது போன்ற செய்முறை செய்கிறார்களா என்பது குறித்து தொடர் விசாரணை செய்யறாங்க. போலீசார் நடத்திய ஏற்கனவே ஹரிஹரனிடம் கேட்ட பொழுது தமிழகத்திலே தான் மட்டும்தான் இந்த செய்முறை செய்துள்ளதாகவும் வேறு யாரும் செய்ததில்லை என ஏற்கனவே தெரிவித்திருக்காரு. இருந்த பொழுதும் வேறு யாரும் இது போன்ற செய்முறை செய்கிறார்களா, தொடர்ந்து அது போன்று வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ சென்று இந்த சிகிச்சை இந்த நுனிநாக்கை பிளவுபடுத்தி டாட்டூ வரையக்கூடிய செய்முறை செய்கிறார்களா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. நாளை விசாரணை தொடங்க இருக்கு. விசாரணை தொடர்ந்து ஹரிஹரனிடம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேவைப்பட்டால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற டாட்டூ கலைஞர்களிடம் விசாரணை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.